Hi friends, welcome back to our channel Easy Way to Learn English. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் பார்க்க போகிறோங்க. ஆல்ரெடி ப்ரொனவுன்ஸ்னால் என்ன அப்படின்னு நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை ஒன் டைம் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கு முன்னால் இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இந்த வீடியோவோட ஸ்பான்சர் BuyMote அப்படிங்கிற ஒரு ஷாப்பிங் ஆப் தான். உங்களுக்கு வீட்டில் இருந்தே க்ரோசரிஸ் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணணுன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போகும். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். 20% டிஸ்கவுண்ட்டோடவும் வாங்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ப்ரொனவுன்னா என்ன? ப்ரொனவுன்னா ஒரு நவுன் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு வேர்டை போட்டு ஃபில் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரொனவுன். ஸோ இந்த இடத்துல நவுனுங்கிறது ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு பிளேஸாக இருக்கலாம், ஒரு திங்காக இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வரக்கூடிய ரிப்பீட்டடாக நவுன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு வேர்டை போட்டு ஃபில் பண்ணுவோம். அதுதான் ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் ஃபஸ்ட் டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சனல் ப்ரொனவுன். பர்சனல் ப்ரொனவுன்னா நம்ம ஒரு ஆளை குறிக்கக்கூடிய இல்லைனா ஒரு பொருளை ஒரு அனிமலை குறிக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன மாதிரியெல்லாம் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் என்னை நான் சொல்லிக்குவேன் இல்லையா. ஸோ அதை பர்சனல் ப்ரொனவுன், அதுவும் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ, மீ, வி, அஸ். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சனில் வரும். செகண்ட் பர்சன் அப்படிங்கிறது நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேனோ, ஸோ நீ, நீங்கள், அந்த சிங்குலர் அண்ட் ப்ளூரல் சேர்த்து யூ அப்படிங்கிற ஒரே ப்ரொனவுனில் வரும். தேர்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சனில் வரும். தேர்ட் பர்சன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஆளை பற்றி பேசுகிறோம், ஒரு பொருளை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அவங்க தான் இங்கே தேர்ட் பர்சன். ஸோ இந்த இடத்துல ஹீ, ஷீ, இட், ஹர், ஹிம், தே, தெம். ஸோ இது எல்லாமே தேர்ட் பர்சன் ப்ரொனவுனில் வரும். ஸோ இந்த ப்ரொனவுன்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. செகண்ட் டைப் ஆஃப் ப்ரொனவுன் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸை நான் ரீட் பண்ணி பார்க்குறேன். அதோட அர்த்தம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அவங்க எந்த டைப் ஆஃப் ப்ரொனவுன்னு சொல்ல வராங்கன்றது புரிஞ்சிடும். ஐ மை செல்ஃப் saw him do it. நானே என் கண்ணால் பார்த்தேன் அவன் செஞ்சதை அப்படின்னு சொல்கிறது. ஸோ நானே பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த இடத்திற்கு ஐ மை செல்ஃப் அப்படிங்கிற ப்ரொனவுனை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐங்கிறதும் ப்ரொனவுன், ஐங்கிறது இங்கே பர்சனல் ப்ரொனவுன். மை செல்ஃப் அப்படின்னு ஒரு ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன டைப்புன்றதை நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ரீட் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கலாம். we will see to it ourselves. நாமளே போய் அது என்னன்னு கண்டுபிடிப்போம், நாமளே போய் பார்ப்போம் அதை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே we and ourselves அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. you yourself can best explain. நீ ஒன்றால் மட்டும்தான் அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். you are the best அப்படின்னு சொல்கிறதுல you yourself அப்படின்னு கொடுத்துருக்காங்க. he himself said so. அவனே அதை சொன்னான் அப்படின்னு சொல்கிறது. she herself says so. அவளே அதை சொன்னான் அப்படின்னு சொல்கிறது. we saw the president himself. நாங்கள் அவரையே பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறது. the town itself is not very large. அந்த டவுனே ரொம்ப சின்ன டவுன், அதுவே ரொம்ப குட்டியான டவுன் அப்படின்னு சொல்கிறது. they themselves admitted their fault. அவங்களே அவங்க தப்பை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. the prisoner hanged himself. prisoner அவரை தூக்கில் இட்டுக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறது. the horse has hurt itself. அந்த குதிரை அதவே காயப்படுத்திக்கிச்சு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இடத்துலலாம் himself, herself, itself அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். you express yourself very imperfectly. உன்னை பற்றி நீ எக்ஸ்பிளைன் பண்ணது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது கரெக்டாக இல்லை, இம்பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹவ் ஹர்ட் மை செல்ஃப். என்னை நானே காயப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹவ் காட் தெம்செல்ஸ் இன்டு அ மெஸ். இதில் பாருங்கள், அவங்கெல்லாம் அவங்களையே ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிற மீனிங்கில் வருது. we often deceive ourselves. சில நேரங்களில் எங்களை நாங்களே ஏமாற்றிக்குவோம். டிசைவ் அப்படின்னா ஏமாற்றி கொள்வது. ஸோ எங்களை நாங்களே சில நேரங்களில் ஏமாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சென்டென்சஸ்லாம் பார்த்திங்கன்னா சில இடங்களில் அந்த மை செல்ஃப், தெம் செல்ஃப் இதெல்லாம்
கொஞ்சம் கூடுதலாக எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்ன நானே பண்ணேன், நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில இடங்கள்லையும், ஒரு சில இடங்களில் அதாவது குறிப்பாக அந்த 9, 10, 11, 12, 13, 14 சென்டென்சஸ்லலாம் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் மீனிங்லேயும் வந்திருக்கும். ஸோ எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன் அப்புறம் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. ஸோ எம்ஃபாட்டிக் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறது. நானே அதை பண்ணி முடித்தேன்ப்பா, யாராலையும் இதை பண்ண முடியாது, நானே அதை பண்ணி முடித்தேன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஆக்ஷன் வேறு ஒரு பொருளாக இருக்கும், ஆனால் அதை நானே பண்ணேன்னு எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக, முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக சொல்லக்கூடிய அந்த மை செல்ஃப்ங்கிற வேர்டு வந்து எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன்லையும், சில இடங்களில் என்ன நானே காயப்படுத்திக்கிட்டேன்ப்பா, நானே போய் முட்டிக்கிட்டேன், என் கையில் நானே கிழிச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் அது ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்குது. ஸோ ரிஃப்ளெக்சிவை எம்ஃபாட்டிக்கோட கன்ஃபியூஸ் பண்ணாமல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஈஸி. இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வெர்ப் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் தான் அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கிஃப்டட் டு மை சிஸ்டர், நான் என் சிஸ்டருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறது வச்சுக்கோங்களேன். ஐ கிஃப்டட் டு மை செல்ஃப் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நானே கிஃப்ட் கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் என் சிஸ்டருக்கு கொடுத்தேன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணக்கூடிய ஆள் வேறு ஒருத்தவங்களாக இருந்தாங்கன்னா அது நார்மல் சென்டென்ஸ். ஸோ இதே இடத்துல வந்து அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறதும் நான் தான், அந்த ஆக்ஷனை செஞ்சதும் நான் தான். ஸோ அந்த டூயர் அண்டு ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே தான் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே எக்ஸசைஸ் 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதிலெல்லாம் வந்து கலந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெஃப்ளெக்சிவ் அண்ட் எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன்ஸை கலந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ வில் டூ இட் மை செல்ஃப். இந்த இடத்துல நானே அதை பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறது. இதில் ஐங்கிறது சப்ஜெக்ட், வில் டூங்கிறது வெர்ப், இதில் ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன்கிறது இட், ஐடி இட் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட், அதுதான் ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன். ஸோ இது வந்து ஒரு எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன். எப்போ டூயர் அண்ட் ரிசீவர் சேமாக இருக்காங்களோ அப்போ அது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனாக மாறிடும். செகண்ட் ஒன் பாருங்கள், ஹீ ஹர்ட் ஹிம்செல்ஃப். இதில் ஈஸியாகவே கண்டுபிடிச்சலாம். ஹீ சப்ஜெக்ட், ஹர்ட்டுங்கிறது வெர்பு. அவன் காயப்படுத்தினா, யாரை காயப்படுத்தினா, அவனே காயப்படுத்திக்கிட்டான். ஸோ இங்கே டூயர் அண்ட் ரிசீவர் ரெண்டு பர்சனுமே சேமாக இருக்கிறதுனால இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ போஸ்டட் த லெட்டர்ஸ் மை செல்ஃப். ஐங்கிறது சப்ஜெக்ட், போஸ்டடுங்கிறது வேர்ப். நான் எதை போஸ்ட் பண்ணேன், லெட்டர்ஸை. ஸோ இந்த இடத்துல இது எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன், நானே போஸ்ட் பண்ணிட்டேன், அதாவது யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நானே அதை போஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பாருங்களேன், த கவர்னர் ஹிம்செல்ஃப் கேவ் த ப்ரைஸ். இதில் எம்ஃபாட்டிக், அவரே முன் வந்து பரிசெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்கிற மாதிரி. ஐ பிளேம் மை செல்ஃப் ஃபார் இட். இதில் ரெஃப்ளெக்சிவ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐங்கிறது சப்ஜெக்ட், பிளேம்ங்கிறது வேர்ப். நான் திட்டினேன், யாரை திட்டினேன்? ஸோ அங்கே ரிசீவர் ஒருத்தவங்க இருக்கணும் இல்லையா, நான் தான் அதுவும். ஸோ என்ன நானே திட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல மை செல்ஃப்ங்கிறது ரிசீவர். ஸோ அதனால இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ஐ ஷர்ட் த கேட் மை செல்ஃப். ஸோ அந்த கதவை நானே போய் மூடினேன், யாராலையுமே அது மூட முடியாத கதவு நானே போய் மூடினேன் அப்படின்னு சொல்கிற இடம். ஸோ இது வந்து எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், த பாய்ஸ் ஹிட் தெம்செல்ஸ். இது ரெஃப்ளெக்சிவ். அவங்க போய் ஹிட் பண்ணாங்க, எதுவும் இடித்தாங்க, யாரை? தெம்செல்ஸ், அவங்களே. ஸோ அந்த இடத்துல ரிஃப்ளெக்சிவ். ப்ரே டு நாட் இன்கன்வின்ஸ் யுவர் செல்ஃப். ஸோ இதுவும் ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ப்ரே பண்ணு. ஸோ ப்ரே பண்ணுறதும் நீ தான். அதாவது எதுக்காக நீ ப்ரே பண்ணணும்? டு நாட் இன்கன்வின்சிவ் யுவர் செல்ஃப். அதாவது ஒன்றை நீயே கஷ்டப்படுத்திக்காமல் இருக்கணும், நீயே ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இங்கே டூயர் அண்ட் ரிசீவர் ரெண்டுமே சேம். ஸோ அதனால் இது ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூ மே ஹர்ட் யுவர் செல்ஃப். யூங்கிறது சப்ஜெக்ட், மே ஹர்ட் அப்படிங்கிறது வந்து வேர்ப். யாரை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, யாரை ஹர்ட் பண்ணிடுவ?
மேபி பண்ணலாம் அப்படின்னா யுவர் செல்ஃப், நீ ஒன்றை நீயே ஹர்ட் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்கிற இடத்துல இது ரெஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஷீ பாய்சன்ட் ஹர் செல்ஃப், இதுவும் ரெஃப்ளெக்சிவ். ஷீ செட் himself a hard task, இதுவும் ரெஃப்ளெக்சிவ். we seldom see ourselves as others yes, ஸோ இதுவும் ரெஃப்ளெக்சிவ். ஸோ இந்த இடத்துல வந்திருக்க எல்லாமே ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி ப்ரொனவுன், இது ஈஸி டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்லலாம். என்ன ப்ரொனவுன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 4 வேர்ட்ஸை வச்சு ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். திஸ், தேட், தோஸ் அண்ட் தீஸ். திஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறோம், இது அப்படின்னு குறிப்பிட போகிறோம். ஸோ அப்படிங்கிற இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் சிங்குலராக இருக்குது, அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப பக்கத்துலையும் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம திஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். அதே அந்த ஆப்ஜெக்ட் கொஞ்சம் தூரமாக இருக்குது ஆனால் சிங்குலர் ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னா தட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். இதே அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்குது ஆனால் நிறையா இருக்குது, ஸோ அப்போ வந்து தீஸ் அப்படிங்கிறத சொல்லணும். இதே ஆப்ஜெக்ட் கொஞ்சம் தூரமாக இருக்குது, அது ப்ளூரலாகவும் இருக்குது அப்படின்னா தோஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 4 வேர்டை எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கனாலே ரொம்ப ஈஸியாகவே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸை ரிமெம்பர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ப்ரொனவுன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுதான் அப்படின்னு நம்மளால் குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ப்ரொனவுன்ஸ் தான் இன்டெஃபினைட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க புரியலையே அப்படி கேட்டிங்கன்னா இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதை ரீட் பண்ணி பார்க்கலாம். சம் சே ஹீ இஸ் மேட், சில பேர் சொல்கிறாங்க அவன் ஒரு பைத்தியம் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல சம் அப்படிங்கிறது சில மக்களை குறிக்குது, சில பேரை குறிக்குது. ஆனால் அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஸோ சிலர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது யாருன்னு டெஃபினைட்டாக நமக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல தான் இன்டெஃபினைட் ப்ரொனவுன் அப்படிங்கிறத இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சம்ங்கிற வேர்டு வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, அதனால இது இன்டெஃபினைட் ப்ரொனவுன். ஃபியூ எஸ்கேப்ட் அன்ஹர்ட், சில பேர் காயமின்றி தப்பித்தார்கள். அந்த ஃபியூ யார் அப்படின்னா இங்கே தெரியலை. ஸோ அதனால் அந்த ஃபியூ, மெனி, ஆல், நன், அதர்ஸ், ஸோ அந்த மாதிரியான சில ப்ரொனவுன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க எக்ஸசைஸ் 2 பார்க்கலாம் வாங்க. பிக் அவுட் த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அண்ட் indefinite pronouns in the following sentences. கொடுத்துருக்க சென்டென்ஸில் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் இருக்குதுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் வந்து இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் இருந்தாலும் ஸோ சம் சென்டென்ஸில் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். கேன் எனி ஆஃப் யூ டூ திஸ் சம், இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தவங்க இந்த சம்மை வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறது. ஸோ யாராவது அப்படின்னு கூப்பிடும்போது எனி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்டெஃபினைட் ப்ரொனவுனில் வரும். அதே சமயம் திஸ் சம் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த திஸ்ங்கிற வேர்டு வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் கீழே வரும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். திஸ் இஸ் மை புக், தேட் இஸ் யோர்ஸ். இதில் பாருங்கள் திஸ் அண்ட் தேட். திஸ்ங்கிறது அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால திஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே கொஞ்சம் தூரமான ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து தேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஒன் ஹார்ட்லி நோஸ் வாட் டு டூ, யாரோ ஒருத்தருக்கு தான்ப்பா தெரியும் என்ன செய்யணுங்கிறது. ஸோ அந்த ஒன் அப்படிங்கிறது யாருன்னு நமக்கு தெரியாது இல்லையா, ஸோ அதனால் அது இன்டெஃபினைட் ப்ரொனவுன். நன் கேன் டெல் ஹவு இட் ஹேப்பன்ட், யாராலையும் சொல்ல முடியாது இது எப்படி நடந்துச்சுன்னு. ஸோ இந்த இடத்துல நன். கிவ் மீ ஒன் ஆஃப் தோஸ், இருக்கிறதுல எனக்கு ஒன்று கொடுங்க. ஸோ அந்த ஒன் அண்ட் தோஸ் ரெண்டுமே ப்ரொனவுன் தான். ஒன் வந்து இன்டெஃபினைட், தோஸுங்கிறது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ். இங்கே நான் தோஸுங்கிறத அண்டர்லைன் பண்ணாமல் விட்டுருக்கேன், பட் தேட் ஆல்சோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் பாருங்கள். நோ நீட் டு ஃபியர் தேட், நோ இது வந்து தேவையில்லை, யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. தேட் அப்படிங்கிறது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். சம் வேர் பெய்டு இன் கோல்டு, சம் இன் சில்வர். ஸோ இந்த இடத்துல சம் கொஞ்சம் வந்து தங்கத்தாலையும் கொஞ்சம் வந்து சில்வரையும் கொடுத்து பே பண்ணியிருக்காங்க யாரோ. ஸோ இந்த இடத்துல சம்
அந்த யார் என்னது தெரியாது இல்லையா. ஸோ அந்த இடத்துல ரெண்டு இடத்துலையும் சம் யூஸ் பண்ண வேர்டும் இன்டெஃபினைட் ப்ரொனவுன் கீழே வரும். தீஸ் மேங்கோஸ் ஆர் நாட் ரைப், சென்ட் அஸ் சம் ரைப் ஒன்ஸ். இதில் பாருங்கள், தீஸ் சம் ஒன்ஸ் இது மூணுமே ப்ரொனவுன்ஸில் வரும். தீஸ் அப்படிங்கிறது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ்லையும், சம் ஒன்ஸ் அது ரெண்டுமே வந்து இன்டெஃபினைட் ப்ரொனவுன் கீழேயும் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன் கேன் நாட் ஹெல்ப் ஸ்மைலிங் அட் வாட் ஹீ சேஸ். ஸோ இதில் ஒன் அப்படிங்கிறது வந்து indefinite pronoun. This is certainly a mistake. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா this அப்படிங்கிற டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த ரெண்டு டைப் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். Stay tuned. Thanks for watching.